எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாகணபதியை போற்றி. அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கம். அதாவது நாம் இந்த பதிவிலே குருபெயர்ச்சி பலன் பற்றி பார்ப்போம். அதாவது 2024 2025 வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி பலன் கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விதமான பலனை குரு பகவான் வழங்கப் போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, குரு பகவானானது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற மே 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். அந்த குரு பகவான் கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமர்ந்து கடகராசி நேயர்களுக்கு அதிக விதமான நல்ல நல்ல பலன்களை வழங்கப் போகின்றார். அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்து குரு பகவான் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நடத்தி வைப்பார். அந்த ஒரு ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். அதாவது லாபஸ்தானத்திலே அமர்ந்தாலும் உங்களுக்கு நல்ல, அதாவது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதே போல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடமாகவும் அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அல்லவா. 11ஆம் இடம்ன்றது உங்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். கடகராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அது மட்டுமல்லாமல் கடகராசி நண்பர்களுக்கு உங்களோடு பிறந்த மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சியிலே நல்ல விதமான நன்மைகளை இந்த குரு பகவான் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த மூத்த சகோதரன் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான நல்ல நல்ல பயன்கள், அதாவது அந்த மூத்த சகோதரன் மூலமாக உங்களுக்கு பண வரவோ இல்லை அவர்களால் ஏற்படக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த குரு பகவான் நல்ல விதமாக நடத்தி வைப்பார். அதே போல் மூத்த சகோதர சகோதரியிடம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மனக்கசப்போ ஒரு சண்டை சச்சரவுகளோ இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய உறவுகளை இணைக்க வைப்பார், அதாவது சேர்த்து வைப்பார். அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து கடகராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். ஆக மொத்தம் கடகராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 3, 5, 7 என்ற பாவகத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். இந்த 3, 5, 7 என்பது கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு குருபெயர்ச்சி மிகவும் ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய குருபெயர்ச்சியாகவே, நன்மை கொடுக்கக்கூடிய குருபெயர்ச்சியாகவே அமையும். அதாவது எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும், அல்லது அரசு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதாவது இத்தனை வேலைகள் செய்கின்றோம், இத்தனை வருமானங்கள் நமக்கு வருகிறது, நம்மிடம் சேமிப்பே இல்லை, நம்மிடம் ஒரு சேமிப்பு வைப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய பணத்தை, அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குரு பகவான் சேமிக்க வைப்பதற்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமைவார். அந்த சேமிக்கும் எண்ணத்தை உருவாக்குவார். ஆக மொத்தம் பணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே வரும். இந்த குருபெயர்ச்சியிலே பணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே வரும். அது மட்டுமல்லாது இந்த கடகராசி நண்பர்கள் புண்ணிய யாத்திரை மேற்கொள்வது சிறப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். புண்ணிய யாத்திரை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாதல் கடகராசி நண்பர்கள் நல்ல ஆபரணங்களை வாங்குவதற்கு இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது இதற்கு முன்னர் ஒரு குண்டுமணி அளவு கூட என்கிட்ட தங்கம் இல்லை, ஆபரணங்கள் சேர்க்க முடியவில்லை என்று நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியானது ஆபரணங்களை சேர்க்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமில்லாமல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்திலே நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வண்ணமாக அமையும். அது மட்டுமல்லாமல் அதாவது எல்லா எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலமாக அமையும். அயல்நாடு போகக்கூடியவர்கள் வேலைவாய்ப்பு தேடி அயல்நாட்டுக்கு போகலாம், அதாவது வெளி மாநிலங்கள் போகலாம், வெளியூர் கூட போகலாம். அதாவது வேலை சம்பந்தமாக, வேலை நிமித்தமாக இது மாதிரி பயணங்களை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அதாவது இடம், வீடு கட்டுதல், பூமி, மனை வாங்குதல் அப்படி என்ற ஒரு எண்ணம் இருப்பவர்களும் இந்த குரு பயிற்சியிலே நீங்கள் அதை செய்து முடிக்கலாம். அதுக்குண்டான
குரு பகவான் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பார். அடுத்தபடியாக 11ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றியம் நிச்சயம் உண்டு, தோல்வியே கிடையாது. ஆக உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால் வெற்றியை கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கூட பிறந்த இளைய சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சியிலே மிகவும் நன்மை பயக்கக்கூடிய குருபெயர்ச்சியாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலமாக உங்களுக்கும் நல்லதொரு வழிகளை இந்த குரு பகவான் அமைத்து கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் இந்த அதாவது வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம், குழந்தை புத்திர பாக்கியம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த குரு பகவான் இந்த ஆண்டிலே கொடுப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக மொத்தம் இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய இடமாகவே அமையும். அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது ஒரு நன்மைக்கே, அதாவது நல்ல விஷயத்திற்கே அந்த பயணங்கள் உங்களுக்கு முடியும். இந்த சிறு சிறு பயணங்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பயிற்சியாகுதல், அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி, குடும்பத்திலே ஒரு இந்த நம்ம இருக்கக்கூடிய நம்ம வசிக்கக்கூடிய இடம் நமக்கு கொஞ்சம் வசதியாக இல்லை, வேறொரு இடத்திற்கு செல்லலாமா என்றால் தாராளமாக இந்த கடகராசி நண்பர்கள் உங்களுடைய இடப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அந்த கடகராசி நண்பர்களுக்கு அடுத்தது உங்களுடைய பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்பொழுது உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் என்ன படிக்க வைக்க நினைக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடும். அதே போல திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். புத்திர பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். பூர்வீகத்திலே தந்தை மூலமாகவும் தாய் மூலமாகவும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பூர்வீகத்தில் ஏதாவது வில்லங்கமோ ஏதாவது ஒரு சட்ட சிக்கலோ சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு அதையெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். ஆக மொத்தம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானமானது 5ஆம் இடமானது உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய மனைவி ஸ்தானம். பெண்களுக்கு கணவர் ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு மனைவி ஸ்தானமாகவும் அமையக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒற்றுமை இல்லாமல் சிறு சிறு சண்டைகளோ சண்டை சச்சரவோ பிரிவினைகளோ இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களை இணைக்கும் வண்ணமாகவும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைகளை சேர்க்க வண்ணமாகவும் இந்த குரு பகவான் அமைத்து கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அதாவது இடையூறுகள் அதிகமாக இருந்தாலும் பிரிவினைகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் கணவன் மனைவி நல்ல அந்யுன்யமாக நல்ல அன்பாக வாழக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அது மட்டுமல்லாது அடுத்தபடியாக நண்பர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டு தொழில் கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள் வட்டாரத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அந்த பொருளாதாரம் பணம் என்ற விஷயத்திலே நண்பர்களிடமோ கூட்டாளிகளிடமோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கடகராசி நண்பர்கள் இந்த கூட்டு வியாபாரத்திலோ கூட்டு தொழிலிலோ பண விஷயத்திலோ நண்பர்களிடம் ஏமாறாமல் இருப்பது உத்தமமான காலகட்டமாக அமையும். ஆக மொத்தம் இந்த 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு நண்பர்களிடம் கவனமாக இருந்தால் போதுமானது. அதே போல மனைவி பெண்களுடைய அந்த களத்திரம் அப்படின்றது அதாவது திருமணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் வரன் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை அமைத்து கொடுப்பார். கணவன் மனைவிக்குடைய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக மொத்தம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது
சகலவிதமான சம்பத்துக்களையும் இந்த குரு பகவான் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது நிச்சயமான ஒன்று. இதில் கடகராசி நண்பர்கள், அதாவது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் உங்களுடைய மாதம் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெறுவது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாக அமையும். இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்து அன்று தாய் தந்தையரிடம் காலையிலே விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் மாதம். இது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை, ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அதாவது இன்னொரு செய்தி, வருகின்ற வைகாசி மாதம் முதல் நம்முடைய ஸ்ரீ சக்ரா ஜோதிட யூடியூப் சேனல் வழியாக இலவசமாக நாம் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க போகின்றோம். ஆக மொத்தம், அதாவது உங்களுடைய ஜோதிடத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் இதை நம்மளுடைய ஸ்ரீ சக்ரா ஜோதிட இந்த யூடியூப் சேனலை பின்பற்றுங்கள். இதை தொடர்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இன்னும் மருத்துவம், ஆன்மீகம், கடவுள் வழிபாடு எப்படி செய்வது, நம்மளுடைய வீட்டை நம்ம எப்படி ஒரு கோயில் போல நாம் வைத்துக்கொள்வது, இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் இந்த சேனலிலே பார்ப்போம். அனைவருக்கும் மகத்தான இந்த குரு பயிற்சியானது எல்லோருக்கும் நல்லதொரு குரு பயிற்சியாக அமையும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.